சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த ஒரு ஐஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின் லான்ச் பண்ண மைனிங் அப்ளிகேஷன யூஸ் பண்ணாதனால, பெரிய ரிவார்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா, இத லான்ச் பண்ணும்போது எனக்கு உண்மையாவே தெரியல. நெறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி போட்டிருக்காங்க. ஸோ, எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ட்விட்டருக்குள்ள போகும்போது, டைம் பாஸ் பண்றதுக்கு ட்விட்டருக்குள்ள போகும்போது, மெயின் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பியர் ஆச்சு. இந்த மாரி OKXல லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிருந்தாங்க. ஐஸ் நியூஸ் ஆஃபீஷியல்ல வந்து போட்டிருந்தாங்க. சரி எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லயும் நியூவா லிஸ்ட் பண்றதா தானே போடுறாங்க. ஸோ, அந்த மாரி தான் இருக்கும்னு பார்த்துட்டு, சரி இவங்கக்குள்ள போகும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, மைனிங்கு அந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ, உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, YouTubeல சர்ச் பண்ணேன். இந்த ஐசி நியூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணேன். ஸோ, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த யூடியூபர் மட்டும் கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஸோ, அப்பவே வந்து போட்டிருக்காங்க. "ஃப்ரீயா கிடைக்குதுடா, யூஸ் பண்ணிக்கோங்கடா" அப்படிங்கிற மாரி மரியாதையா சொன்னாங்க. நான் இப்படி சொல்றேன். ஸோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்து ஒரு 3,00,000 ஐஸ் காயின்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ, இவுங்க சொன்னம்போது ஒருவேளை எனக்கு கிடைச்சிருந்தது அப்டின்னா, நான் கண்டிப்பா இந்த ஒரு ஐஸ் நியூஸ் மைனிங் அப்ளிகேஷன அப்போலிருந்து நானும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா, இப்போலாம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நமக்கு அஃபெக்ட் ஆகாம, நம்மளுடைய டைம வேஸ்ட் பண்ணாம, நம்மளுடைய மொபைல் டிவைஸ அஃபெக்ட் பண்ணாம, இந்த மாரி மைனிங் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்குது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே இல்லாம ஃப்ரீயா கிடைக்குது அப்டின்னா, கண்டிப்பா அத வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்டிங்கிறது தான். ஸோ, அதனால கண்டிப்பா நான் வந்து அப்பவே தெரிஞ்சதுன்னா யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன் இவ்ளோ தூரம் நான் இத பத்தி யூஸ் பண்ணியிருப்பேன் அப்டின்னு சொல்றேன் அப்டின்னா, ஸோ, இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 19 இன்னைக்கு என்ன டேட்டு? 19 தான். ஸோ, 19 ஃப்ரைடே ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 0.02 சென்ட்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, சும்மா கால்குலேட்டர் போடுவோம். அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் போடுவோம். ஸோ, 3,00,000 மட்டுமே போட்டுட்டு, இன்டூ 0.02 போட்டோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட $6,000. ஸோ, இது நம்ம வந்து இந்தியன் ரூப்பீஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட 5,00,000 கிட்ட வருது. ஸோ, இது ஈஸியா அவர் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ போட்டு ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா, இந்த ஐஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஸ் நியூஸ் அந்த மைனிங் அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ போட்டு நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமா இந்த OKXல இருக்கக்கூடிய பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அட்ரஸ்ல நீங்க சென்ட் பண்ணிட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நீங்க சொல்றது புரியுது. இந்தியா ரீசென்ட்டா பேன் பண்ணதுல இந்த OKXம் ஒண்ணு தான். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இப்போ தான் நான் மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இத பத்தி தெரிஞ்சு, இத வந்து நான் மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போதைக்கு ரிவார்டா எவ்வளோ தராங்கன்னா, ஒரு ஹவருக்கு 9.50 ஐஸ் பெர் ஹவர் வந்து குடுக்குறாங்க. ஸோ, ஒரு நாளைக்கு 24 ஹவர்னா, எனக்கு எவ்வளோ குடுப்பாங்கன்னா, 9.50 பெர் ஹவர் இன்டூ 24 ஹவர்ஸ் போட்டோம்னா, 228 ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் உண்மைன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் 18ல எனக்கு வந்து 10 போனஸா குடுத்துட்டாங்க. இந்த அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் அக்கவுண்ட் செட்டப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 10 ஐஸ் வந்து ரிவார்டா குடுத்துட்டாங்க. மீதி 8ம் வந்து பார்த்தீங்கன்னா, இதாயிட்டுருக்கு. பெர் ஹவருக்கு 9.50ன்றாங்க இல்லையா? ஸோ, அது வந்து மைன் ஆயிட்டுருக்கு. ஆனா ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபர்ஸ்லாம் சொன்னாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்பவே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம்னா, எவ்வளோ குடுத்துருப்பாங்கன்னா, 25 ஐஸ் காயின் பெர் ஹவருக்கு வந்து குடுத்துருந்தாங்க அப்பவே. ஸோ, இதனாலேயும் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய யூடியூபர்ஸ் வந்து நெறைய ஐஸ் வந்து வச்சிருக்கலாம். ஐ மீன் ஐஸ் காயின்ஸ் வந்து வச்சிருக்கலாம். ஸோ, இனிமேலும் நான் வந்து இந்த மாரி ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய மைனிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு 2 அப்ளிகேஷன் கிடைச்சது. இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கான வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நீங்க வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு எப்படியும் போனஸ் வந்து 10 ஐஸ் வந்து கிடைச்சிரும். அத தாண்டி எனக்கும் கமிஷனும் வந்து கிடைக்கும். ஸோ, வேற ஒண்ணும் இருக்க போறது கிடையாது. அண்ட் முக்கியமா இந்த குளோபல் ரேங்க்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 49,29,365 ஸோ, அதான் கரெக்ட்டா நெனைக்கிறேன். இந்த ரேங்க்குக்கு அப்புறம் தான் நான் இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா, ஆல்ரெடி அதே சொல்றேன்னு நெனைக்காதீங்க. இவங்க சொன்னம்போதே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4,000வது ஆளோ, இல்லன்னா ஒரு 5,000த்துக்கு அப்புறமான ஒரு ஆளோ வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து மைண்ட் பண்ணியிருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டோம். அசிங்கமா மிஸ் பண்ணிட்டோம். ஸோ, நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஐஸ் நியூஸ பத்தி பெருசா எதுவுமே இல்லைங்க. இது வந்து பேர் பக்கத்திலேயே வந்து இருக்கு. ஸோ, ஐஸ் நியூஸ் அப்படிங்கிறது. ஸோ, நான் டீப்பா இன்னும் போல. ஐஸ் நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிரிப்டோ பத்தி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நியூஸ் வந்து கவர் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் அதிகமா வருது. அதாவது எல்லா கிரிப்டோவுடைய நியூஸையும் வந்து கவர் பண்ற மாதிரியான பிளாக் செயினா இருக்கட்டும், இல்லன்னா
இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புது அப்ளிகேஷன் மைனிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணிகிட்டே வராங்க. என்னன்னு தெரியல. ஸோ அது பேஸ்டு, அதாவது கிரிப்டோ நியூஸ் பேஸ்டு ஒரு அப்ளிகேஷன் இது வந்து சொல்லிக்கலாம் சிம்பிளா. ஸோ மற்றபடி நீங்கள் ஜஸ்ட் மைண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எங்களை ரெஃபர் லிங்கை கொடுத்து அக்கௌண்ட்டெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே இந்த உடைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுறது. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கு கீழே பூஸ்ட் யுவர் ஏர்னிங் ரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஸ்டேக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஸ்டேக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 250% வந்து நாங்கள் ரிட்டர்னாக கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு 1,00,000 ஐஸ் காயின் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,50,000 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வச்சிருக்கக்கூடிய 1,00,000 காயின் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 250%ங்கிறது 2,00,000 காயினை வந்து ரிவார்டாக கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 3,50,000 ஐஸ் காயின் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ மற்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பெருசாக எதுவும் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அட்ரஸ்ஸு ப்ளஸ் வந்து இந்த ஓகேஎக்ஸை பார்த்த உடனே நம்ம டென்ஷன் ஆகிருப்போம். ஏன்னா இந்த ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சே வந்து பேன் பண்ணிட்டாங்க, எப்பரா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இவங்க சொல்கிறது என்னென்னா கேஸ் ஃபீயை அவாய்ட் பண்ணணுன்னா இந்த ஓகேஎக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் தான் ஃபஸ்ட்டு டைமு எங்களுடைய ஐஸ் காயினை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மற்ற எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணாமல் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற புரோக்கரேஜஸில் எதுலேயாச்சும் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்வாப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ளஸ் 9.50 ஐஸ் பர் ஹவர் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, ஸோ அது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த குளோபல் ரேங்கில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதாவது யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு அதிகமான ரிவார்டு, லேட்டாக வரவங்களுக்கு கம்மியான ரிவார்டு, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நான் ஸ்டார்டிங்கில் 2 அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ குட் டாலர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்ட்னாலே நம்மளுக்கு வந்து இந்த தெரியும், இந்த ட்ரஸ்ட் வாலெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாமாஸ்க் வாலெட்டு. ஸோ நம்மளுடைய கிரிப்டோவை நம்ம அங்கே போயிட்டு செக்யூர்டாக சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வாலெட் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம வந்து இந்த கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா எவ்ரி 45 மினிட்ஸுக்கு நம்ம வந்து ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைம் யுவர் ஷேரு 51.39 சிலோ கொடுக்குறாங்க. ஓகேவா, கிளைம் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிட்டு அந்த ஒரு ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளைம் ஆகிடுச்சு. ஸோ வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா 97.47 GS. பட் இதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நான் போய் பார்க்கல. ஸோ இதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பெருசாக வந்து பார்த்துப்போம். ஸோ இதுக்கான ரெஃபரல் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சைன்அப் பண்ணி இதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் ஃப்ரீயாக கிடைக்கிற போது விட்டுட்டு இது வந்து $1 இல்லைனா ஒரு $3 வந்து மற்ற எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகும்போது அப்போவே யூஸ் பண்ணியிருந்தா ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.